உங்கள் தேவன் யார் என்பதையும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கொடுக்கும். அதுதான் உங்களை ஒருமனத்திற்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் சபைக்கு வருகிறதும் சபையில் ஒருமனப்படுகிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்திரமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் சபைக்கு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எப்படி ஃபால் சீலிங் போட்டிருக்காரு, எப்படி ஃபேன் வச்சுருக்கிறாரு, எப்படி லைட்டு போட்டிருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் அழிந்து போகிறது. அழிந்து போகிறதினாலே நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தாதீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதை காட்டிலும் பெரிய ஆலயத்தை கட்டுவோம், இதை காட்டிலும் பெரிய ஜனங்கள் ஆண்டவர் கொடுப்பார், இதை காட்டிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் இந்த உட்காந்துருக்க 2025 உட்காந்துருக்கீங்க, 2030 நம்மளை 10 மடங்கா 20 மடங்கா கர்த்தர் பெருக்க பண்ணிடுவார். நீங்கள் அந்த டைமில் உட்காந்துட்டு அன்னைக்கு ஆலயம் எப்படி இருந்தது, இன்னைக்கு ஆலயம் எப்படி, இதே கதையை பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க. அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, 25 ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, 30வது வருஷத்தை 2030 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சியை பாருங்கள். நீங்கள் எவ்வளவு தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்ற அறிவு நமக்கு வேண்டும், எவ்வளவு தேவனை சார்ந்திருக்கிறோம் என்ற சார்ந்து கொள்ளுதல் நமக்கு வேணும்.